அடுத்ததாக பூர நட்சத்திரம். நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற ஒரு வல்லமையும் திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிக மிக யோகமாக நினைத்ததையெல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி முடிக்கின்ற உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது யோகமான மாதமாக இருக்கின்றது. சுக்கிரன் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள் தொடர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மை எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். சமூகத்திலே உங்களுக்கு மிகுந்த அந்தஸ்து உருவாகும். குடும்பத்திலே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் காணாமல் போகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும். ஜீவனஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற குருவினாலே உத்தியோகத்திலே நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாள் ப்ரொபேஷனரி பீரியடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் தேடி வரும். அதே மாதிரி கொஞ்சம் வேலை புதிதாக மாற வேண்டும் என்கின்ற நினைப்பு உள்ளவர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போன்ற உத்தியோகம் அமையும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள் இப்போது நடக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். குடும்பத்திலே நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒற்றுமை ஏற்படும். லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற செவ்வாயால் நீங்கள் ரியல் எஸ்டேட், பில்டிங் போன்ற தொழில்களை செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதேபோல் விவசாயம், உணவகங்கள், செங்கல் வியாபாரம் போன்றவை செய்கின்ற அன்பர்களுக்கும் இந்த ராகு அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக உங்களுடைய தொழிலை செய்வது நல்லது. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகங்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கின்றது. ராகு அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். எதிர்பார்த்த முன்னேற்றம் சற்று தாமதமாக ஆனாலும் உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. ஆகவே கவனம் செலுத்தி உங்களுடைய தொழிலை செய்வது நல்லது. சிறந்த முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வருகின்றது. ஆகவே அன்றைய தினம் சற்று கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 19, 24, 28 மற்றும் செப்டம்பர் மாதம் 6, 10, 15 தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே ரங்கநாதருடைய அருளினாலே வெளிச்சம் உண்டாகும். ஆகவே திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றமே கிடைக்கும். ஆவணி மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.